வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் மழை புரட்சிதாசன் பேசுகின்றேன். பாரத பிரதமருக்கும் தமிழக முதல்வருக்கும் இல்லை மற்ற மாநில முதல்வருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள். தொகுதி மக்களின் பிரச்சனைகளை பேசத்தான் எம்எல்ஏ அனுப்புகின்றோம் சட்டமன்றத்தில், எம்பி அனுப்புகின்றோம் பாராளுமன்றத்தில். ஆனால் மக்கள் பிரச்சனையும் தொகுதி பிரச்சனையும் யாராக முழுமையாக சரி செய்துள்ளார்களா? 100% சேவை செய்துள்ளார்களா? யாராவது ஒருத்தர் ஒரு காட்டுகள் பார்க்கலாம். ஏன் அவரால் செய்ய முடியவில்லை? ஏன் அந்த சேவை மனப்பான்மை உங்களுக்குள் இல்லை? இவர்கள் சரியாக செய்து கொண்டதால் மக்கள் அவர்கள் வேலை பார்ப்பார்கள். இவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் மக்கள் ஒவ்வொரு தொகுதி பிரச்சனையும் தேடி 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 புகார் அளித்து மேல்முறை செய்து அதுக்கு மேல்முறை செய்து போராடி கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு என்ன போராட வேண்டிய சூழ்நிலையே உள்ளது. நாங்கள் ஓட்டு போட்டு பிரதிகளை அனுப்புகின்றோம், அவர்கள் சரி செய்ய வேண்டியதானே. நாங்கள் ஏன் மட்டுமே போராட வேண்டும்? எத்தனை பேர் மனுக்கள் எழுதி போட்டு வெறும் காகிதலாக தூக்கி போட்ட கதைலாம் உண்டு. ஆக இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால் அது குடிநீர் பிரச்சனையாகட்டும், சுடுகாடு பிரச்சனையாகட்டும், சாலை வசதியாகட்டும், இல்லை பாரத சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையாகட்டும் தொகுதி முழுக்க அரசாங்கம் ஒரு குழுக்கள் அமைத்து ஒவ்வொரு குழுக்களிடம் சென்று ஒவ்வொரு பிரச்சனைகள் என்னென்ன தொகுதி முழுக்க என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது பெருவாரான பிரச்சனையாகட்டும், நடுநிலை பிரச்சனையாகட்டும், சிறிய பிரச்சனையாகட்டும், அனைத்து பிரச்சனையும் போயிட்டு ஆய்வு செய்து அதை சட்டமன்றத்தில் சட்டமாக்கி விடுங்கள். அதை சட்டமாக்கி விடுங்கள். அந்த சட்டத்தை சட்டமாக்கியவுடன் அந்த திட்டத்தை மக்கள் திட்டங்களை மக்கள் பிரச்சனைகளை சரி செய்ய 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அதுக்குள்ளே படிப்படியாக அதை சரி செய்ய வேண்டும். எங்க தொகுதி பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் படிப்படியாக 5 ஆண்டுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்குள்ளோ சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆட்சியில் அடுத்த ஆட்சி வரும்போது கூட அதை சரி செய்வார்கள். இப்படி சட்டமாக்கி விட்டால் அவர் தவறு செய்தால் அவர் மீது நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர வேண்டும். அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் யார் மீது நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் ஏன் போராட வேண்டும்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எவ்வளோ பிரச்சனை மக்கள் தொகுதியில் ஒவ்வொரு பிரச்சனை. யாராவது மாதம் போயிட்டு ஒவ்வொருத்தர் புகார் வாங்குறீங்களா? வாங்க முடியுதா உங்களால்? அதை கரெக்டாக ஒவ்வொரு துறையிலும் போயிட்டு அதை அணுகி இந்த பிரச்சனை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ எம்எல்ஏ எம்பிகள் யாரோ பேசுகிறீங்களா? சொல்லுங்கள். எதுக்காக? யாரால் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிது? யாரால் எம்பி பதவி கிடைச்சிது? சொல்லுங்கள். யாரால் பதவி கிடைச்சிது? அது மக்கள் தானே கொடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு திருப்பி செய்யணும்ல. அது நன்றி கடனை திருப்பி செய்யணும் செய்யக்கூடாதா? நன்றி கடனை திருப்பி செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்போ திருப்பி செய்ய மாட்டீங்க. அப்போ இதை சட்டமாக்கி விட்டால் நாங்கள் உங்களோட போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் உங்களை மண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இதை நாங்கள் இது சட்டமாக்கி விடுங்கள். மக்கள் பிரச்சனையும் மக்கள் தொகுதி பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை சட்டமாக்கி விடுங்கள். ஆய்வு செய்து சட்டமாக்கி விடுங்கள். நாங்கள் எங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.